மொழியின் புகழ் மணக்கும், அறிவு ஒலியாலே தமிழ் மணக்கும். கவிக்கோர் கம்பன், எழுத்துக்கோர் பாரதி, சமூக முன்னேற்றத்திற்கோர் பாரதிதாசன் என தமிழிலே பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை உயர்த்திட்ட சான்றோரையும் அவையும் வணங்கி என் தலைப்புக்குள் நுழைகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என் எதிர்கால கனவு சிந்தனையின் தலைப்பு. ஆம், அதுதான் நான் முதல்வரானால். நான் முதல்வரானால் என் வெற்றியை பெரிய கட்டிடங்களாலும் விளம்பரங்களாலும் அளவிட மாட்டேன். எத்தனை இளைஞர்களின் கனவுகள் உண்மையாக பறக்க ஆரம்பித்தது என்பதில்தான் என் ஆட்சி வெற்றி பெறும். எதிர்கால சமூகத்திற்கு தேவைப்படும் முக்கிய தொழில்நுட்பங்களை பள்ளி பாடத்திட்டங்களில் கட்டாயம் சேர்ப்பேன். இதன் மூலம் மாணவர்கள் தேர்வுகளுக்கு மட்டும் தயாராகாமல் சமூக தேவைகளுக்கும் நேரடியாக தயாராகுவார்கள். அரசு உயர்ந்தால் நாடு உயராது, இளைஞன் உயர்ந்தால் தான் இந்தியா உயரும். அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் மட்டுமே விற்கப்படும். அதன் விலையை அரசே நிர்ணயிக்கும். வேளாண்மை பொருட்களை வேளாண் செய்யும் விவசாயிகளே விலையை நிர்ணயிக்கவும், விவசாயிகளுக்கே அதில் முன்னுரிமை வழங்கவும், 60 வயதுக்கு மேல் அவர்களுக்கு மற்ற வேலையில் உள்ளவர்கள் போல் பென்ஷன் தொகை வழங்கவும் அரசாணை பிறப்பிக்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரப்படும். தவறு செய்வோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். கடல் நீருடன் கழிவு நீர் கலப்பதை தடுத்து கடல் நீரை குடிநீராக்குவேன். பசுமை புரட்சி என்ற பெயரில் வீட்டுக்கோர் மரம் வளர்த்து அதன் மூலம் பருவமழையை அதிகரிக்க செய்வேன். ஒவ்வொரு வீடுகளுக்கும் சோலார் திட்டத்தின் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு மின்சாரம் சேமிக்கப்படும். மது, சிகரெட் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அவற்றை தயார் செய்யும் நிறுவனங்கள் முற்றிலும் அழிக்கப்படும். தேர்தலில் போட்டியிடுபவர்கள் தேர்தலில் செலவு செய்ய அனுமதி கிடையாது. அரசே அவர்களை மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும். புதிதாக கட்டப்படும் கட்டிடங்கள், நிறுவனங்கள் பணி முடிந்தவுடன் உடனே திறக்கப்படும். யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது. அரசு மருத்துவமனைகள், அரசு கல்விக்கூடங்கள் அதிகரிக்கப்படும். இதன் சேவைகள் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். இவற்றை வியாபாரம் செய்ய அனுமதி மறுக்கப்படும். அரசே மக்களை தேடி சென்று சேவைகளை நேரடியாகவும் எளிமையாகவும் தாமதமின்றி கிடைக்க செய்வேன். பெட்ரோல், தங்கம், வெள்ளி, பிளாட்டினத்தின் விலையை அனைத்து தரப்பு மக்களும் வாங்கும் அளவில் அரசே விலையை நிர்ணயிக்கும். 55 வயதுக்கு மேல் கட்டாயம் ஓய்வு மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு அவ்வேளை இளைய தலைமுறைக்கு வழங்கப்படும். நான் முதல்வராக ஆனால் என் ஆட்சியின் வெற்றி நாளிதழ்களில் வரும் செய்திகளில் அல்ல, மக்களின் தினசரி வாழ்க்கையில் காணப்படும் மாற்றங்களில் தெரியும் என்று நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.